திமுக தொகுதி பங்கீட்டு குழுவுடன் தமிழக வாழ்வுரிமை கட்சி வேல்முருகன் தலைமையிலான குழுவினர் பேச்சுவார்த்தை நடத்திவிட்டு தற்போது வந்திருக்கிறார்கள். அவரோட கேட்கலாம். சார், என்ன பேசுனீங்க? உள்ள ஏற்கனவே நீங்க வந்து எம்எல்ஏவா இருக்கீங்க, இப்ப என்ன ஒரு தொகுதி கேட்டிருக்கிறதா சொல்லப்படுகிறது, ஒத்துக்கிட்டாங்களா? தமிழக வாழ்வுரிமை கட்சிக்கு ஒரு இடம் ஒதுக்க வேண்டும் என்கிற எமது கட்சியினுடைய பொதுக்குழு தீர்மானத்தையும் எமது கட்சியினுடைய ஒட்டுமொத்த விருப்பத்தையும் தமிழ்நாடு முதலமைச்சர் மாண்புமிகு தளபதி அவர்களால் இந்த பேச்சுவார்த்தை குழுவிடம் திமுகவினுடைய பேச்சுவார்த்தை குழுவுடைய தலைவர் அண்ணன் டி.ஆர். பாலு உள்ளிட்ட முன்னணி தலைவர்களிடம் எமது விருப்பத்தை தெரிவித்திருக்கிறேன். சரி, இப்போ வந்து நீங்க கடந்த முறை பண்ருட்டியில் உதயசூரியன் சின்னத்தில் நின்றீங்க. இந்த முறை வாய்ப்பு கிடைச்சால் எந்த சின்னத்தில் போட்டிடுவீங்க? சின்னம் ஒரு பிரச்சனையே இல்லை. திராவிட முன்னேற்ற கழகத்தின் சின்னமான உதயசூரியன் சின்னத்தில் நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிடுவதற்கு வாய்ப்பு கொடுத்தால் நாங்கள் தாராளமாக போட்டியிடுவதற்கு தயாராக இருக்கிறோம். எமது தமிழக வாழ்வுரிமை கட்சியின் கருத்தும் தமிழர், தமிழ்மொழி, தமிழினம், உலகம் முழுவதும் வாழ்கின்ற தமிழ் மக்களின் வாழ்வுரிமை சிக்கல்களை குறித்து இந்திய நாடாளுமன்றத்தில் எமது கட்சியின் குரல் ஒலிக்க வேண்டும், உலக தமிழர்களின் குரல் ஒலிக்க வேண்டும் என்கிற எண்ணத்தில் நாங்கள் இந்த இடத்தை கோரியிருக்கிறோம். ஆதலால் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சின்னமான உதயசூரியன் சின்னத்தில் நிற்பதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம். இப்போ சட்டமன்றத்தில் பார்த்துருக்கோம், முக்கியமான விஷயங்களை நீங்கள் தான் கொண்டு வரீங்க, பேசுறதை நம்ம பார்க்குறோம். நாடாளுமன்றத்துக்கு நீங்கள் செல்றதுக்கு வாய்ப்பு இருக்கா? வேல்முருகனே ஒரு தொகுதியில் வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதா? இல்லை, கண்டிப்பாக நான் போட்டியிடுவதற்கு வாய்ப்பில்லை. எங்கள் கட்சியினை எண்ணற்ற ஆளுமைகள் இருக்கிறார்கள், முன்னணி தலைவர்கள் இருக்கிறார்கள். அதனால் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் எமக்கு ஒரு இடத்தை ஒதுக்கி தந்துவிட்டார். எமது கட்சியினுடைய முன்னணி நிர்வாகிகளை அழைத்து அவர்களிடத்தில் முறையாக போட்டியிடுவதற்கான மனுக்களை பெற்று அந்த அடிப்படையிலே வேட்பாளரை நாங்கள் தேர்வு செய்வோம். ஒருவேளை திமுக சார்பில் ஒரு சூழ்நிலை காரணமாக, ஏன்னா கடந்த எலெக்ஷனில் வந்து உங்களுக்கு சீட் அலாட் பண்ணல, பிரச்சாரம் பண்ணீங்க, இப்பயும் வந்து ஒரு சூழ்நிலை காரணமாக வாய்ப்பு மறுக்கப்பட்டால் என்ன பண்ணுவீங்க? வாய்ப்பு மறுக்கப்பட்டால் என்ன பண்ணுங்கிறது இப்போ நான் சொல்ல முடியாது. வாய்ப்பு மறுக்கப்பட்டால் அப்போது உங்களை அழைத்து நான் சொல்லுகிறேன். நான் சாதிவாரி கணக்கெடுப்பு உடனடியாக நடத்தப்பட வேண்டும் என்கிற அந்த கருத்தையும் பிரதானமாக நான் முன்வைத்திருக்கிறேன். நீங்கள் ஒரு பழைய ஒரு கொள்கை வச்சிருக்கீங்க, காங்கிரஸ் இருக்கக்கூடிய அணியில் இருக்கிறத இந்தியா கூட்டணியில் கூட நீங்கள் இல்லை, இப்போ தொடர்ச்சியாக காங்கிரஸ் வந்து இருக்கு, எப்படி உங்க காங்கிரஸுக்காக பிரச்சாரம் பண்ணுவீங்களா? இல்லை, அது 3 தேர்தலில் நான் வந்து காங்கிரஸ் மேடைகளில் ஏறி பிரச்சாரம் செய்யலை. அதனால் திமுக தலைமையிலான தமிழ்நாட்டு கூட்டணியில் நான் இடம்பெறுகிறேன். திமுக தலைமையிலான வேட்பாளர்கள் வெற்றி பெறுவதற்கு என்னாலான உழைப்பை நான் கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறேன். கண்டிப்பாக திமுக தலைமையிலான இந்த கூட்டணி மகத்தான வெற்றி பெறும், அதில் எல்லளவுக்கும் சந்தேகம் வேண்டாம். தற்போது பேச்சுவார்த்தை முடித்துவிட்டு அவர் பல்வேறு விஷயங்களை நம்மிடம் பகிர்ந்திருக்கிறார். புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் மதுவுடன் ரமேஷ்.